மணி வேற ஆச்சு. டேய் இல்லை பாட்டு விடு. டேய் டேய் அணில் குடிங்களா? டேய் அனில் என்னடா பண்றீங்க? டேய் என்னடா அது கையில விருப்பம் பண்ணுவா இது? விருப்பம் பண்ணுவா இது ஏன் இங்க வச்சுக்கிறீங்க? குடுக்கல போயிட்டு குடுக்குண்டா எழுதி ஃபில்அப் பண்ணி பேர்லாம் போட்டு கேண்டிடேட் இருந்து தேர்ந்தெடுக்கிறது அதுதான்டா இது. ₹100 கொடுத்து வாங்கிக்கிறேன் கூட சொல்றீங்க. அது சொந்த காசு போட்டு வாங்குனீங்க. இது பேரு நான் ஆக்சுவலி விருப்பம் பண்ணி தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா எம்எல்ஏ அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக அதாவது ஆசைப்பட்டுங்க நீ வந்து மனு தரலாம். அதுல அவங்க ஃபைனல்ஸ் பண்ணுவாங்க ஜாதகம் பார்த்து சாதியை பார்த்து ஆளை பார்த்து. தலைவரை பார்க்க போறன்ற ஒரு ஆசையில கொண்டு போய் எவ்வளவு கொடுத்து இது வாங்கினீங்க? ஆனா ஒன்னு நம்பர் தற்குதுரா நீங்க. சரி ₹100 கொடுத்து வாங்கிங்களே இதுல கூட உங்க அண்ணன் பாத்தியா காசுல வந்து கலா கடிக்கிறாரா? ₹100 தான்டா. ஒவ்வொருக்கிட்ட வாங்கினா மொத்தம் 10,000 பேர்கிட்ட வாங்கினா கோடிடாது. பாத்தீங்களா? அப்ப இவர்தான் ஊழல் வந்த இவர்தான் ஏமாத்திட்டாரு. இவர்தான் திருந்த மாட்டேங்கிறார். அதுதான் இவர்தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர். ஆமாண்டா குடுக்குண்டா. இதை போய் நீங்க வெற்றி கொடுத்து பாருங்களா 5000 தரணும். ஒரு கிட்னி வித்தாத மீண்டும் கூட ஏமாறீங்களா? மீண்டும் ஏன்னா இப்பதானே உனக்கு வந்து அந்த ஃபார்முக்கு வந்து ₹100 கொடுத்தவங்களை வந்து ஏமாத்தினானுவ. ரெண்டாவது அப்படியே 5000 10,000 கேக்குறாங்க. என்கிட்ட காசு இல்ல. ஒரு கிட்னி வித்தாத கொடுத்து அடுத்த ஸ்டேஜ் ஆனா பாவம்டா நீங்களா. ஆனா கேள்வி ஒரு நிமிஷம். அதாவது கேண்டிடேட் வந்து யார் வரும்னு சொல்லி ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகே பண்ணிட்டாங்க. இது வந்து சும்மா அதாவது பார்த்தா நாங்களும் இப்படி பண்றோம்னு சொல்லி உங்களை வந்து ஏமாத்த வரும். அதாவது பார்த்தோன்னா ஜனநாயக படம் வந்தா ஒரு டிக்கெட் வந்து 5000 10,000 சொல்லி பண்றாங்களே. அதனால படம் வராதால கையில காசு இல்ல. அதனால ஃபார்மை வெளியிட்டு அதுல ஒரு காசு போக்குறாங்க. ஸ்கேம்டா அது நம்புங்கடா. எதிர்கட்சிக்கிற சதி தெரியாது. சரி இன்னொரு 5000 10,000 கொடுத்து நீங்க ஏமாறுங்கண்ணா.